ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சமயத்தில் அந்த எரேமியா சொல்கிறான், நான் சிறுபிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு அனுபவம் இல்லை, எனக்கு இந்த ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி அந்த வேளையில அவனை உற்சாகப்படுத்தும்படிக்கு, நீ மனிதர்களை பார்த்து பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை காப்பேன் என்று சொல்கிறார். Dear children of God, our Lord God has an encouraging word for you. He says that He is with you and me to protect us, to deliver us from all the evil people. You should know there are always evil people against godly people. When you become a child of God, when you are called to serve God, there will be always demonic forces working against you through so many people. But you should believe that the Lord is with you to protect you, to deliver you. That is the hope. That's the assurance we have in our life. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனால் அழைக்கப்பட்ட பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக எதிராளிகள் எழும்புவார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி. தானியேல் தேவனுடைய மனுஷன், விசேஷித்த ஆவியை பெற்றவர், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவர். அவனுடைய வாழ்க்கையில அங்க இருந்ததான எல்லாரும் அந்த தானியேலுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். There were people during the time of Daniel who were always against Daniel. But God protected Daniel out of the hands of all the evil people. You should know he was safe inside the lion's den. If he had been outside, the people would have killed him. But now all those people, those who were against Daniel, were brought into the den and the lions ate them without any moment. யார் யார் தானியேலுக்கு விரோதமாக வந்து அவனுக்கு விரோதமான குற்றச்சாட்டுகளை வைத்தார்களோ அவர்களை எல்லாரையும் சிங்கக்கவிக்குள்ளே கொண்டு வந்து போட்ட உடனடியாக அந்த சிங்கம் உடனடியாக அவர்களை சாப்பிட்டு விட்டது. எவ்வளவு பெரிய அற்புதம்! ஆண்டவர் ஒரே இடத்துல உங்களை பத்திரமாக வைக்கிறார், உங்களுடைய எதிராளிகளை சிங்கங்கள் சாப்பிடும்படிக்கு செய்கிறார். You should understand our God is a miracle working God. The same place where Daniel was very safe, his enemies were eaten up by the lions in a moment, without any minutes. That is what God can do in your life. So believe that God is with you and He will deliver you and He will protect you and He will take care of you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நீர் எங்களை காக்கும்படிக்கு எங்களுடனே கூட இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உலக மனிதர்களை பார்த்து பயப்படக்கூடாது என்று சொன்னீரே, நாங்கள் உமக்கு பயப்படவும் உலக மனிதர்களை குறித்து கவலை இல்லாமல் வாழவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட தொடர்ந்து இருக்கட்டும், எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்துள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.